ஹாய் கைஸ். செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி ஒரு அழகான கிராமம் ஒன்று இருக்குது. அங்கே பூங்குடிங்கிறவங்க புதுசாக குடி வர்றாங்க. அவங்களுக்கு அந்த ஊரோட கட்டுப்பாடை பற்றி எதுவுமே தெரியாது. அதனால் அவங்க ஊர் கட்டுப்பாடை மீறிறாங்க. அப்படி என்ன ஊர் கட்டுப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, ஆத்தோரமாக ஒரு ஆலமரம் இருக்கும். அந்த ஆலமரத்துக்கு பட்ட பகல்லையும் இரவு நேரத்துலையும் அந்த பக்கம் யாரும் போகக்கூடாது அப்படிங்கிறது அந்த ஊரோட கட்டுப்பாடு. ஏன்னா அங்கே முனி இருக்குது அப்படின்னு அந்த ஊர் நம்பிக்கை. அதனால் அப்படி கட்டுப்பாடு வச்சுருக்காங்க. இவங்களுக்கு அதை பற்றி தெரியாதனால அந்த கட்டுப்பாடை மீறி பூங்குடிங்கிறவங்க மதியானத்தில் அந்த பக்கம் போயிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் அவங்க குடும்பத்துக்கும் அந்த கிராமத்துக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் முழு கதையாக பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மதி புக் டைம். நான் மதி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் மறக்காமல் எந்த ஊருன்னு கமெண்ட்டில் பதிவு பண்ணிடுங்க. துவைக்கிறதுக்கு எல்லாருமே ஆற்றுக்கு தான் போகணும். ஆனால் அந்த ஊர்க்காரவங்க பார்த்தீங்கன்னா அந்த கட்டுப்பாடு இருக்கிறதுனால ஆட்கள் யாரும் இல்லாத போது தனியாக யாரும் போக மாட்டாங்க. ஆட்களோடு தான் போவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா எப்போ போவாங்கன்னா பகல் நேரத்தில் தான் போவாங்க. அதாவது காலையிலேருந்து 4 மணி 5 மணி அந்த டயத்தில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மணி வரைக்கும் 11 மணி வரைக்கும் போவாங்க. அதுக்கப்புறம் யாரும் போக மாட்டாங்க. ஆனால் அந்த பூங்குடிங்கிறவங்க துவைக்கிறதுக்கு நிறைய துணி சேர்ந்துருச்சு. அதை எடுத்துக்கிறாங்க. ஒரு பக்கெட்டை எடுத்துக்கிட்டு தன்னோட சின்ன குழந்தை 5 வயசு குழந்தைய என்ன பண்ணுறாங்க, பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு துவைக்க கிளம்புறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வயசான பாட்டு மட்டும்தான் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னப்பா இந்த டயத்தில் கிளம்பியிருக்க, இப்போல்லாம் யாரும் அந்த பக்கம் போகக்கூடாது, உனக்கு தெரியாதா, நீ அந்த பக்கம் போகக்கூடாது, கொஞ்சம் நேரம் கழிச்சு போ, யாராவது வந்ததுக்கப்புறம் போ, மற்ற இடத்துல போகக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ காலையிலே போயிருக்கணும் அப்படிங்கிறாங்க. இவங்க அதை பற்றி எதுவுமே தெரியாதனால அதனால என்ன, அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. அந்த பாட்டி எவ்வளவோ சொல்லி தடுத்து பார்க்குறாங்க. அந்த பாட்டி அவங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு இவங்க நினச்சிக்கிட்டு இவங்க எதோ சொல்கிறாங்க, அந்த காலத்து ஆளுங்க ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறத மதிக்காமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டு நான் பாப்பாவை நல்லா பார்த்துக்காங்க, தூங்குறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே போய் துணியெல்லாம் நல்லா துவைச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆலமரத்தை உத்து பார்க்குறாங்க. அந்த பாட்டி சொன்ன ஆலமரத்தை அது பார்த்தீங்கன்னா பகலில் பார்க்குறக்கே ரொம்பவுமே பயமாக இருக்குது. இருந்தாலுமே அவங்களுக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, நல்லா துணி அலசி நல்லா அலசிட்டு அந்த துணியெல்லாம் அந்த பக்கெட்டில் போட்டுட்டு எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவுமே டயர்டாக இருக்குது. சரி கொஞ்சம் நேரம் அந்த மரத்துக்கடியில் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காடுறாங்க. அவங்களுக்கு அந்த இடத்துல உட்காரும் போதே பார்த்தீங்கன்னா மனசில் கருக்குன்னு ஏதோ தப்பாக படுது. இவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே டக்குன்னு அந்த மரத்தோட உச்சியை பார்க்குறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 8 அடியில் ஒரு ஆண் உருவம் இருக்கிற மாதிரி இவங்க கண்ணுக்கு தெரியுது. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சட்டுன்னு கீழே அப்படியே பார்த்துறாங்க. கீழே பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, யாராவது இந்த ஆற்றுல பெண்கள் குளிக்கிறத பார்க்குறக்கு எது கிராமத்தோட பசங்க யாராவது மேலே இருக்காங்களா அப்படின்னு தான் அவங்க யோசிச்சுட்டு மறுபடியும் சட்டுன்னு மேலே பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த உருவம் அப்படியே அந்த ஆற்றையே பார்த்துக்கிட்டு இருக்கு. இவங்க சரி இப்படியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு ஒரு 10 அடி அந்த பக்கம் தள்ளி போகிறாங்க. தள்ளி போயிட்டு மறுபடியும் மேலே பார்க்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றை பார்த்துக்கிட்டு உருவம் டக்குன்னு இவங்களை பார்க்குது, பூங்குடியை பார்க்குது. அப்படியே பார்த்தோன்னே இவங்களுக்கு அதிர்ச்சி ஆயிடுது. ஏன்னா அந்த பார்த்துட்டு இருக்கிற உருவம் பார்த்தீங்கன்னா அது ஒரு மனிதனே அல்ல. அது பார்த்தீங்கன்னா விகாரமாக இருக்குது. அது ஒரு ஆவை மாதிரி இருக்குது. ரொம்ப முகம் ஒரு மாதிரி இருக்குது. அதாவது கண்ணெல்லாம் அப்படியே கொடூரமாக இருக்குது, ரெட் கலராக இருக்குது. அப்படியே ஆளுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே உயரமாக வித்தியாசமாக தெரியுது. அதுவும் வெள்ளை கலரில் வித்தியாசமாக தெரியுது. பார்த்துமே முடிவு பண்ணிடுறாங்க, இது கண்டிப்பாக மனுஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறத எடுத்துகிட்டு இந்த பக்கம் பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. பார்த்துட்டு அந்த பக்கெட்டை தூக்கி வச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி சொன்னது அவங்க எல்லாம் அந்த கொஞ்சம் கதையாக சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே காது கொடுத்து கேட்டிருக்க மாட்டாங்க. அதெல்லாம் திருப்பி என்ன சொன்னாங்கன்னு அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க. சொல்ல அவங்களுக்குள்ள மனசுக்குள்ளே பயமாக இருக்குது. அப்படியே ஓட ஆரம்பிச்சிடறாங்க. அப்படியே ஓடிக்கிட்டே வர்றாங்க. ரொம்ப தூரம் ஓடிட்டு வர்றாங்க. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்துக்கும் அதுக்கும் கொஞ்சம் தூரம் தள்ளி தான் போகணும். நடந்து கொஞ்சம் தள்ளி தான் போகிறதா இருக்கும். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் ஆட்கள் நடமாட்டமே தெரியும். அதனால விறுவிறுன்னு ஓடுறாங்க. ஓடும் போது இடையில அது வருதான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே ஓடுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த உருவம் துரத்தி வந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படியே காற்றுல வர்ற மாதிரி வருது. அப்படியே பனைமரம் உயரத்துக்கு உயரமாக தெரியுது உங்களுக்கு. அப்படியே இவங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க. அப்படி அதுக்கப்புறம் அவங்க திரும்பி பார்க்க கூட டைம் இல்லாமல் வேகமாக ஓடிடுறாங்க. ஓடி பார்த்தீங்கன்னா கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அங்குன்னு இங்குன்னு தான் வீடுகளாக இருக்கும். அதனால யாருமே அவ்வளோவா வெளியில் அந்த டயத்தில் இருக்க மாட்டாங்க. இவங்க அப்படி பயங்கரமாக ஓடிடுறாங்க. ஓடி அவங்க வீட்டு வாசம் முன்னாடியே போயிடுறாங்க. அங்கே போயிட்டு இவங்க திரும்பி பார்க்குறாங்க. வீடு வரைக்கும் வந்துட்டோம், இனி வராது அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த உருவம் அப்படியே வந்துக்கிட்டு தான் இருக்குது. அங்கேயே நிற்கிது. டக்குனு என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்குள்ள போய் கதை அடைச்சிடறாங்க. கதை அடைச்சிக்கிட்டு ஊர்களில் ஒரு நம்பிக்கை இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா உலக்கை எடுத்து வாசலில் போட்டுட்டா எதுவுமே ஆன்மா எதுவும் உள்ளே வராது
அப்படிங்கிறது அவங்க நம்பிக்கை. என்ன பண்ணுறாங்க, அந்த உலக்கையை தேடுறாங்க. தேடி எடுத்துகிட்டு வந்து அதுக்கு மட்டும் கதவை திறந்து உலக்கையை டப்புன்னு வெளியில் போட்டுட்டு மறுபடியும் கதவை அடைச்சிடுறாங்க. கதவடைச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வந்துட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. பயந்து போய் உட்காந்துருக்காங்க. காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்குது. அப்படியே உட்காந்துட்டே இருக்காங்க. கொஞ்சம் நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷத்தில் என்ன பார்த்தீங்கன்னா கதவு தட்டுற சத்தம் கேட்குது. ஐயோ யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா காய்ச்சலே வந்திருக்குன்னு சொல்லிடலாம், அந்த மாதிரி இருக்காங்க. அப்படின்ட்டு மெதுவாக திறந்து பார்க்குறாங்க. அந்த பக்கத்து வீட்டு பாட்டி வந்து அவங்க குழந்தைய கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அம்மா அம்மா நழுகிறாமா, அதை திறந்த நீ வந்துட்டியா அப்படிங்கிறாங்க. வந்துட்டேன் பாட்டி அப்படின்ட்டு ஒன்றும் இல்லாத மாதிரி அப்படியே பேசுகிறாங்க. இவங்க என்னம்மா துணியை துவைக்க போனேன், காயப்படாமல் இப்படி கீழே போட்டு வச்சிருக்க, எதுக்கு இப்போ உலக்க எடுத்து போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவங்களை ஒன்றும் இல்லாத மாதிரி, இல்லைம்மா சும்மா ஒரு பூச்சி அடிச்சு அதை வச்சு வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. துணி இனிமேல் தான் காய போடணுமா, ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படி எதுவுமே அவங்க சொல்லிக்கல. அதுக்கப்புறம் அப்படியே உட்காந்துட்டே இருக்காங்க. அந்த பாட்டி வந்து ஏதோ பார்த்துறாங்க. இவங்க ரொம்ப ஒரு மாதிரி பயந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அவங்க மூஞ்சியை பார்த்து கண்டுபிடிச்சிடறாங்க. என்னம்மா என்னாச்சு சொல்லு, என்னாச்சு, நான் சொல்கிறத கேட்காம போனையே, எதுவும் ஆச்சா என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் தான் வந்து கொஞ்சம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இருங்க பாட்டி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை மறுபடியும் உள்ளே கொண்டு போய் படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சுட்டு மறுபடியும் வராங்க. வந்துட்டு பாட்டி உட்காருங்க, நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிறாங்க. இங்கே வேணாமா, வா நம்ம வீட்டுக்கு போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அவங்க வீட்டுக்கு கூட்டு போகிறாங்க. பாப்பா எதுக்கு கேட்டு பயந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டு போகிறாங்க. கூட்டு போயிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க அந்த பூங்குடிங்கிறவங்க நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. பாட்டி இப்படிலாம் ஆயிடுச்சு, இது உண்மையா, நான் நம்பவே இல்லை, நிறைய பேர் சொன்னாங்க, நான் வந்து நம்பவே இல்லை, அது உண்மையா பாட்டி அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க ஆமாப்பா நான் சொன்ன நீ கேட்டியா, ஐயோ நீ என்ன ஆகுதுன்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க. அப்படி என்னதான் பாட்டி ஆச்சு, ஏன் அப்படி வந்து அங்கே என்னது, அந்த உருவம் என்னது, அது ஏதாவது கதை இருக்கா பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது கதை இல்லைம்மா, நாங்கள் இருந்த காலத்துல உண்மையாக நடந்தது, நான் என்ன சொல்கிறேன் நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மரத்தில் வந்து ஒரு முனி வந்து தஞ்சம் அடைஞ்சதாக வந்து பூசாரி சொல்லியிருக்காரு. அதாவது இவங்க ஊர் கோயில் பூசாரி வந்து சொல்லியிருக்காரு. என் கனவுல அப்படி வந்துட்டு இங்கே ஒரு முனி வந்திருக்கு, நம்ம யார் அந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. யாருமே வந்து அதை வந்து நம்பாமல் அந்த ஊர் இளைஞர்களாக என்ன பண்ணுறாங்க, அங்கே தான் போய் உட்காந்து அரட்டை அடிக்கிறது பேசுறது இந்த மாதிரி இருந்திருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெட்டு கட்டியிருக்காங்க. என்னடா இந்த ஊரில் இந்த மரத்தில் ஏதோ முனி இருக்காமல உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பெட்டு கட்டுறாங்க. அப்போ வந்து ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இன்னைக்கு வந்து நைட்டுங்க தூங்கி வந்து காமிக்கிறேன், உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன், அப்போ நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பெட்டு கட்டுறாங்க. இவங்களும் சரிடான்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிடுறாங்க. இவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன நினச்சாங்கன்னா, விளையாட்டுக்கு தான் சொல்கிறான்னு நினச்சிருப்பாங்க. அந்த பையன் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டே வீட்டில் நைட் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பான்னா வந்து அங்கே வந்து படுத்திருப்பான். படுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு இன்றைக்கி நான் அங்கே தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அவங்களாம் வந்து பெருசாக எடுத்துருக்க மாட்டாங்க, சும்மா சொல்கிறான்னு சொல்லி பெருசாக எடுத்துருக்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது ஒரு தீப்பந்தத்தையோட கையில் எடுத்துகிட்டு போகிறான். எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து நின்று அப்படியே வந்துட்டு அந்த மரத்துலேயே வந்து பார்த்துட்ருக்கான். அங்கே நமக்கு என்ன நடந்துச்சுனே தெரியல. காலையில் எல்லாருமே தேடுறாங்க, அந்த பையனவே எங்கேயுமே காணோம். அதை வந்து கம்பெனியில் போய் பார்க்குறாங்க, கம்பெனிலையும் இல்லை, தெரிஞ்ச இடத்துலலாம் பார்க்குறாங்க, எங்கேயுமே இல்லை. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பிடிச்சி நல்லா விசாரிக்கும் போது தான் சொல்கிறாங்க, நாங்கள் இப்படி பேசி விளையாண்டது உண்மை, ஆனால் வந்து நாங்கள் விளையாட்டாக தான் நினச்சோம், அவள் இது செஞ்சுருப்பானே எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. மறுபடியும் எல்லாத்துக்குமே அந்த ஞாபகம் வருது, மரத்தோட ஞாபகம் வருது. எல்லாருமே மரத்துக்கு ஓடுறாங்க, அந்த ஆலமரத்துக்கு ஓடுறாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த பையன் அந்த ஆலமரத்தை பார்த்தபடியே வந்துட்டு ஒரு ரவுண்டு மாதிரி இருக்குது. அந்த ரவுண்டு பக்கத்தில் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கான். அப்படியே கை அப்படி வச்சு நீட்டின மாதிரி அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கான். இவங்களே என்ன பண்ணுறாங்க, டே என்னடா பண்ணுற, இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் தொட போகிறாங்க. தொட்டா பார்த்தீங்கன்னா டப்புன்னு கீழே விழுந்துடுறான். என்னென்னு பார்த்தீங்கன்னா இறந்து போய் அப்படியே நின்றுட்டு இருந்திருக்கான். அது யாருக்குமே தெரியல. விழுந்ததுக்கப்புறம் எல்லாருமே தொட்டு பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா யாருன்னே அந்த பையன் யாருன்னே அடையாளம் தெரியாத அளவுக்கு கருத்து போயிருக்கு. உடம்பு ஃபுல்லாக அப்படியே வந்து கருத்து போயிருக்கு. அந்த வந்து சிவப்பான பையன், ஆனால் கருத்து உடம்பு ஃபுல்லாக முடி கருப்பு அளவுக்கு உடம்பு ஃபுல்லாக கருத்து இருக்குது. தொட்டு பார்க்குறாங்க, ரொம்பவுமே பனிக்கட்டி மாதிரி ஜில்லுன்னு இருக்குது உடம்பு. அவங்கெல்லாம் இந்த ஊர் பெரியவங்களாம் சொல்கிறாங்க, நாங்கள் சொன்னால் நம்புறீங்களா, இந்த இளவட்ட பசங்களாம் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே, நாங்கள் தான் சொல்கிறோம்ல இந்த பக்கம் யார் வராதிங்கன்னு சொல்லிட்டு, இது ஊர் கட்டுப்பாடு, இந்த பக்கம் யார் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டமெல்லாம் கலைஞ்சிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் யாருமே வர்றதில்ல. கொஞ்ச நாள் இப்படியே போகுது. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாந்திரிகர் வந்து அந்த ஊருக்கு வராரு. அவர் வந்து அவங்க மனைவியோட வராரு. வந்து ஊர்க்காரவங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு. இங்கே ஏதோ முனி இருக்காமல, எங்களுக்கு வந்து முனி வேணும், நாங்கள் வந்து அந்த முனியை வந்து கட்டுப்படுத்தி கூப்பிட்டு போயிடுறோம், அப்போ வந்து உங்கள் கிராமமும் வந்துட்டு நிம்மதியாயிரும்ல, நாங்கள் நல்லா செஞ்சது மாதிரி ஆச்சு, எங்களுக்கு முனி கிடைச்ச மாதிரி ஆச்சு, நாங்கள் வந்து இது வேறு வேலைக்கு பயன்படுத்திக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்க கிராம மக்கள்லாம் சொல்கிறாங்க, அது ரொம்பவுமே கொடூரமானது, நாங்கள் நிறைய பேர் வந்துட்டு இறந்துருக்காங்க, அதனால் வந்துட்டு நீங்கள் வேணாம், அந்த வேலையை செய்யாதீங்க, இந்த முனி வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரில ரொம்பவுமே மோசமானது, வேணாம் அப்படிங்கிறாங்க. அவர் வந்து இல்லை எனக்கு அடங்காத முனியே கிடையாது, எனக்கு அடங்காத ஆவியே கிடையாது, அதனால் அதெல்லாம் நான் அன்னைக்கு
அன்னைக்கு நைட்டே பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க மனைவியும் அதில் இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க, அந்த ஆலமரத்துக்கு பக்கத்தில் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரு பூஜைக்கு தேவையான இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு 10 நிமிஷம் இருக்கும். அவர் என்ன சொல்கிறாரு, அவங்க மனைவியை வந்து நீ எந்திரிச்சு போய் ஒரு 100 அடி தள்ளி நில்லு அப்படிங்கிறாரு. தள்ளி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சுற்றி ஒரு வட்டம் போட்டு விடுறாரு. இதை தாண்டி நீ வராத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இரு அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு இவர் போய் மறுபடியும் பூஜை செஞ்சுட்டு இருக்காரு. அவங்க மனைவி என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம கணவர் வந்து பெரிய மாந்திரிகரை, அவருக்கு அடங்காத ஆவிகளே இல்லை, அதனால் அவருக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு நினச்சிட்டு அவர் சொன்ன மாதிரியே அவங்க எந்திரிச்சு நின்று என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்திங்கன்னா திடீர்னு அந்த ஆலமரம் அப்படியே உழுங்குது. அவ்வளோ பெரிய ஆலமரம், ஒரு ஊர் திண்டியான ஆலமரம், அப்படியே அந்த மரமே வந்துட்டு குலுங்குற மாதிரி இருக்குது. அப்படியே இவங்க அதிர்ச்சி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ சட்டுன்னு அந்த மரத்துலேருந்து ஏதோ கீழே விழுந்த மாதிரி இருக்குது. இவங்க அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த கீழே விழுந்தது கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 8 அடி உருவம் இப்போ அந்த மாந்திரிகரோட பின்னாடி நிற்கிது. அப்படியே வந்துட்டு அவரை பூஜை பண்ணி நிறுத்தலை. அவர் அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காரு, பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த உருவம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஓங்கி அந்த மாந்திரிகரோட முதுகுல அடிக்க போகுது. அப்போ தான் வந்து அவங்களுக்கு அப்படியே அந்த அவங்க மனைவிக்கு பயமாயிருது. ஓ, இது வந்து எதுவும் நம்ம கணவரை செஞ்சுருமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடி வந்து ஊர்க்காரங்களை கூப்பிட்டு வரக்காக போகிறாங்க. ஊர்க்காரங்களுமே யாருமே தூங்கியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க இப்படி சொல்லிட்டு போயிருப்பாங்க இல்லையா, இன்னைக்கு வந்து நாங்கள் பூஜை பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. அதனால என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க அப்படி முடிச்சுட்டு எதிர்பார்த்துட்டே இருக்காங்க என்ன நடக்குமோ அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த பொண்ணு ஓடி வரதை பார்த்துட்டு, என்னம்மா மாந்திரிகர் முனியை பிடிச்சிட்டாரா, எல்லாம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சா அப்படிங்கிறாங்க. ஐயா இல்லைங்க ஐயா, அது வந்து பார்த்தாலே பயமாக இருக்குது, அது அடிக்க போகிற மாதிரி இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, நீங்களாம் வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க. அப்போ ஊர்க்காரங்களாம் திட்டுறாங்க, ஏம்மா நாங்கள் எவ்வளோ தூரம் சொன்னோம், வந்து அது மோசமான முனி, நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், நீங்கள் உங்களுக்கு எது ஆனாலும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் சொன்னோமா இல்லையா, மறுபடியும் வந்து இப்படி சொல்கிறீங்களே அப்படிங்கிறாங்க. ஐயா இது பேசுறது நேரம் இல்லை ஐயா, வாங்க என் கணவர் உயிரை காப்பாற்றி கொடுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கெஞ்சுறாங்க. அப்போ மறுபடியும் ஒரு இளவட்ட பசங்க ஒரு 10 பேர் என்ன பண்ணுறாங்க, கிளம்புறாங்க, நாங்கள் போய் காப்பாற்றிட்டு வரோன்னு கிளம்புறாங்க. அப்போ அது பெரிய மனுஷங்களாம் சொல்கிறாங்க, உங்களை மாதிரியே கிளம்புறவங்க நிறையா பேர் செத்து போயிட்டாங்க, நாங்களே பார்த்துருக்கோம், உங்கள் அம்மா அப்பாட்ட கேட்டு பாருங்கள். இதே மாதிரி ஊரில் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ரொம்ப பேர் அதிகமாகவே இறந்துருக்காங்க, நம்பாமல் போய் இந்த மாதிரி நிறைய பேர் இறந்துருக்காங்கன்னு சொன்னால் கேளுங்க. இப்போ கூட ரீசெண்டாக கூட அந்த பையன் இறந்தது, அப்போ கூட உங்களுக்கு அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய மனுஷங்களாம் திட்டுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அவங்களுமே தயங்கி நின்றுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஏமா இப்போ ஒன்றுமே எங்களால் பண்ண முடியாது, நாங்கள் யாரும் வர முடியாது, நாங்கள் யாரும் உயிரிழக்க தயாராக இல்லை, நீங்கள் என்ன பண்ணுங்க, நாங்கள் சொல்லப்பட்டு நீங்கள் கேட்கல, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், காலைல வந்து தான் பார்க்க முடியும் அப்படின்றாங்க. அவங்களுமே பயந்துக்கிட்டு அந்த பக்கம் போகலை. அப்படியே வந்து ஒரு மண்டபத்திலே எல்லாருமே அப்படியே வந்து பேசிக்கிட்டு கூட்டம் போட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. விடியுது, ஒரு 4 மணி ஆகுது. எல்லாருமே ஓடுறாங்க, போய் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கறதுக்காக ஓடுறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பையன் இறந்துருப்பார் இல்லையா, அதே மாதிரி அந்த இடத்துல அவர் நின்றுக்கிட்டு இருக்காரு. இவங்க நினைக்கிறாங்க, ஒரு பையன் போய் வேகமாக போய் என்ன சாமி என்னாச்சு அப்படியே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பையன் மாதிரியே இவங்களும் கீழே விழுகிறாரு. கீழே விழுந்து அதே மாதிரியே கருத்து போய் உடம்பெல்லாம் கருத்து போய் அப்படியே இறந்துடுறாரு. நைட்டே இறந்துருக்காரு. அதாவது இவங்க மனைவி ஓடினாங்க இல்லையா, அப்போவே முனி அடிச்சிருச்சு, அவர் இறந்துட்டாரு. பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, அந்த அதே மாதிரி உடம்பையும் தொட்டு பார்க்குறாங்க, மூச்சு வருதாங்கிறக்காக தொட்டு பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஜில்லுன்னு பனிக்கட்டி மாதிரி இருக்குது. அவங்க அதுக்கப்புறம் அந்த பெரிய மனுஷங்களாம் வந்துட்டு மறுபடியும் கூட்டம் போடுறாங்க. கூட்டம் போட்டு சொல்லிடுறாங்க, இங்கே பாருங்கப்பா, இது கடுமையான வந்து தண்டனை கொடுப்போம், இனிமேல் நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா அதனால் வந்து இது ஊர் கட்டுப்பாடு யாருமே மீறக்கூடாது, தயவு செய்து நான் சொன்னபடி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து கட்டுப்பாடு வச்சுறாங்க. விரிச்சிட்டு அந்த மாந்திரிகரோட சொந்தக்காரங்களாம் சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அப்புறம் அவங்களாம் வந்துட்டு அந்த அவங்களோட பாடி வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படிதாம்மா நடந்துச்சு, இதுக்கப்புறம் வந்து நாங்கள் அதுக்கப்புறம் வந்து யாருமே இந்த பக்கம் போகிறதில்ல, அதுக்கு முன்னாடி வந்து இருந்திருப்பாங்க, இதனாலேயே வந்து முன்னாலேயே வந்து நிறைய பேர் இறந்துருப்பாங்க, அதனாலேயே நாங்கள் யாருமே இந்த பக்கம் போகிறதில்ல, நீ வேற போயிட்டு வந்துட்ட, நீ என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அதுக்கப்புறம் பயமாக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காய்ச்சலே வந்துருச்சு, காய்ச்சல் குதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் வீட்டில் போய் வந்து படுத்துட்டாங்க, பாப்பா கூட சேர்ந்து படுத்துக்கிட்டாங்க. அப்படியே வந்து காய்ச்சல் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பாட்டி வந்து அப்பப்போ வந்து பார்த்துட்டு போகிறாங்க, கஞ்சி வச்சு கொடுத்துட்டு அப்படியே வந்து பார்த்துட்டு போகிறாங்க. சரி உங்கள் கணவர் வரட்டும் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி நடக்கையில் அவங்க கணவருக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவர் கணவர் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை செஞ்சுட்ருப்பாரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு வேலை முடியும். இந்த கிராமத்துக்கு வரணும்னா கிராமத்து வரைக்கும் வந்து பஸ் கிடையாது. ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பஸ் வந்து நிப்பாட்டிடுவாங்க. இந்த கிராமத்து பக்கம் பஸ் வராது. இவர் என்ன பண்ணுவார், சைக்கிளில் போயிட்டு வரது வழக்கமாக வச்சிருக்காரு. சைக்கிள் வந்து ஏதாவது ரிப்பேர்னா நடந்து தான் போயிட்டு வருவார். அவர் அன்றைக்கி காலையில் சைக்கிள் எடுத்து தான் போயிட்டுருக்காரு. போயிட்டு 9 மணிக்கிட்ட இது கம்பெனி வேலை முடிஞ்சு திரும்பி வராரு. திரும்பி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா
கரெக்டாக அந்த யாராக இருந்தாலும் அந்த ஆலமரத்தை தாண்டி தான் போகணும் வரணும். ஆனால் வந்து என்னன்னா அதுக்குள்ளே யாரும் போக மாட்டாங்க. அப்படியே தலையை கீழே போட்டுட்டு எல்லாருமே வந்துட்டு அதை திரும்பி பார்க்காம அப்படியே வந்துடுவாங்க. இவரும் அப்படி தான் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் இருந்தது. இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மரத்துக்கிட்ட ஒரு நபர் வந்து தீய அதாவது தீப்பந்தத்தை கையில் வச்சுக்கிட்டு அந்த மரத்துக்குள்ளே போகிற மாதிரி தெரியுது. இவர் ஐயோ யாருன்னு தெரியலையே, ஒரு வேளை வெளியூர்காரனோ என்னமோ இருப்பானோ, தெரியாதோ என்னமோ அவனுக்கு அதை பற்றி, போய் இது எதுவும் இறந்துட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, சைக்கிளை கீழே போட்டுட்டு ஓடுறாரு. இவர் பின்னாடியே ஓடுறாரு. இது எப்போ யாருப்பா தம்பி, அந்த பக்கம் போகாதப்பா, உனக்கு தெரியாதா, ஊர் கட்டுப்பாடுப்பா, போகாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடுறாரு. அவருக்கு பின்னாடி ஒரு உருவம் என்ன சொல்லுதுன்னா, அண்ணே எங்கனே போகிறீங்க, அங்கிட்டு போகாதீங்கண்ணே அப்படின்ட்டு சவுண்டு மட்டும் வருது. இவர் யாராவது நம்ம போனால் நம்மளை யார் அப்படி சொல்கிறதுல திரும்பி பார்க்குறாரு. ஒரு உருவம் தெரியுது. இவருக்கு அப்படியே பயமாயிடுச்சு, தூக்கி வாரி போட்டுருச்சு. யார் இது அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணே அங்கே யாருமே இல்லைண்ணே, நீங்கள் எங்கண்ணே போகிறீங்க, எதுக்குண்ணே போகிறீங்க அப்படிங்கும்போது இவர் ஆனால் உருவம் மாதிரி இருக்குது, மனுஷன் மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து அந்த அவரை யார் எங்கேயுமே இப்போ இது வரைக்கும் பார்த்த மாதிரி தெரில. அதனால அவர் பயந்துறாரு. பயந்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு, எப்பா இது யாரும் தெரியாதவன் போல் அந்த பக்கம் போகிறார், போகக்கூடாதுன்னு தெரியாதா அவனுக்கு, நான் போய் சொல்லி காப்பாற்ற போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறேன். அண்ணே அவங்க யாருமே இல்லைன்னா, தீப்பந்தமும் இல்லை, ஆளும் இல்லை, அங்கே யாருமே இல்லைன்னா, நீங்கள் யாரை பார்க்கணே போகிறீங்க, போகாதீங்கண்ணே அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்கிறேன், இந்த போகிறான்லப்பா, நான் போய் அவனை காப்பாற்றணும்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் போக போகிறார். அண்ணே தயவு செய்து சொல்கிறத கேளுங்கண்ணே, இப்படி சொல்கிறத கேட்காம போய் தானே நான் அப்படி இந்த நிலைமையில் இருக்கனே, நான் ஒரு இது ஆவியாக இருக்கனே, சொன்னால் கேளுங்கண்ணே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவர் திரும்பி நல்லாவே பார்க்குறாரு. பார்த்தீங்கன்னா காலு கீழே இல்லை வந்து அப்படியே பறந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா உருவம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே மங்கலாகுது. அப்படியே வந்து மனசு வரதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கரையிற மாதிரி மங்கலாகுது. அதுக்கப்புறம் தான் யாராது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தூக்கி வாரி போடுது. அதுக்கப்புறம் திரும்பி பார்க்குறாரு. அந்த பக்கம் உருவத்தை காணோம். அதாவது அந்த அவர் தேடி போனார் இல்லையா, அந்த தீப்பந்தத்தோட ஒரு பையன் போட மாதிரி, அந்த உருவத்தையும் காணோம், இந்த உருவத்தையும் காணோம். இவர் என்ன செய்கிறாரு, அந்த மறுபடியும் வந்து மறுபடியும் வந்து அந்த அந்த உருவம் வந்து சொல்லிகிட்டே ஓடுது. அண்ணே அந்த பக்கம் போகாதீங்கன்னே, தயவுசெய்து போகாதீங்கன்னே, சொன்னால் கேளுங்கண்ணே, போயிடாதீங்கன்னே, ஐயோ அந்த உருவம் வந்துருச்சுனே, ஐயோ வந்துட்டுருக்குனே, உங்களை எதாவது பண்ண போதுனே, போயிருங்கண்ணே, ஓடிடுங்கண்ணே அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சது. முழுசுமே இப்போ கரைஞ்சிருச்சு. இவருக்கு அப்படியே வந்துட்டு ஐயோ உருவம் வேறு ஏதோ வந்துருச்சுன்னு சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளை தேடுறாரு. எங்கே போட்ட சொல்லி தேடுறாரு. தேடிட்டு சைக்கிள் எடுத்துட்டு மறுபடியும் பயங்கரமாக சைக்கிளை ஓட்டிகிட்டு போகிறாரு. இவர் என்ன பண்ணாருன்னு திரும்பி பார்க்கவே இல்லை. அதாவது அவர் சொன்னதுக்கப்புறம் திரும்பி பார்க்காம மறுபடியும் அப்படியே வீடு வரைக்கும் போயிடுறாரு. வீடு வரைக்கும் போயிட்டு சைக்கிளை கீழே போட்டு அப்புறமா தான் திரும்பி பார்க்குறாரு. அந்த உருவம் அப்படியே வந்துக்கிட்டு தான் இருக்குது. அவங்க மனைவி பார்த்தா அதே உருவம் 8 அடி இருக்கும். அப்படியே வந்து வெள்ளை கலரில் அப்படியே வந்து பறக்கிற மாதிரி அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. என்ன சிலர் சட்டுன்னு மடி உள்ளே விடுறாரு. கதவை திறந்து உள்ளே போயிடுறாரு. உள்ளே திறந்து போயிட்டு மறுபடி கதை அடைச்சிட்டாரு. அடைச்சிட்டு என்ன பண்ணுறாரு, அப்படியே மூச்சு வாங்குறாரு, பயங்கரமாக மூச்சு வாங்குறாரு. சரி மனைவி வந்து என்னென்னு கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க காய்ச்சல படுத்துட்டு இருக்காங்க, நடுங்கிட்டு படுத்து கிடக்காங்க. அதனால் அவங்களும் யாரும் கேட்கல. என்ன சொல்கிறாங்கன்னா, கட்டிலேருந்து வந்துட்டிங்களா, சாப்பாடு நீங்களே போட்டு சாப்பிட்ருங்க, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறாங்க. எனக்கும் சாப்பாடு வேணாம், ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய் ஒரு இடத்துல போய் படுத்துறாரு. 2 பேருமே வந்துட்டு பயந்து போயிருக்காங்க. 2 பேருமே காய்ச்சல் வந்துடுது. அப்படியே வந்து 2 பேருமே தூங்கிடுறாங்க. தூங்கிட்டு காலையில் 2 பேருமே நடுங்கியே எந்திரிக்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு என்ன நடந்தது 2 பேரும் சொல்லிக்கவே இல்லை. இப்படியே 1 வாரம் ஆகுது. அவர் வேலைக்கு போகல. கேட்டால் உடம்பு சரியில்லை சொல்லிட்டு அவர் வேலைக்கு போகல. இவங்களும் வெளியில் எங்கேயுமே போகல. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படி உனக்கு என்ன ஆச்சு என்ன சொல்லி பேச ஆரம்பிக்கும்போது ஒவ்வொருத்தராக சொல்கிறாங்க அன்றைக்கி நடந்ததை. எல்லா கதையும் கேட்டு முடிச்சுட்டு கணவர் என்ன பண்ணுறாரு, மனைவியை திட்ட ஆரம்பிச்சிடறாரு. நீ தான் ஆரம்பிச்சு விட்ருக்க, இது வரைக்கும் எதுவுமே நடக்கலையில, நீ தான் வந்துட்டு ஆரம்பிச்சு விட்ட, உன்னால தான் வந்துட்டு நானும் மாட்டிக்கிட்டேன், இந்த ஊரும் மாட்டிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கணவர் வந்து மனைவி மேலே கோபப்படுறாரு. 2 பேருக்கு சண்டை வந்துருச்சு. 2 பேருக்கு சண்டை வந்து கொஞ்சம் வாக்குவாதமாகி சத்தம் வெளியில் வரைக்கும் கேட்குது. அதுக்கப்புறம் அந்த பாட்டிக்கு கேட்டுருச்சு. அந்த பாட்டி என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட ஊர்க்காரங்கள்ட்ட சொல்லிடுறாங்க. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சத்தம் போட்டு சண்டை போட்டதுனால எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுது. எல்லாருமே அந்த டயத்துலேயே வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன நடந்தது சொல்லுங்கள், உண்மையாக சொல்லுங்கள், என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு வர்றாங்க. ஏன்னா வந்துட்டு இவங்க அந்த துர்மரணம் வந்து அடிக்கடி நடந்துகிட்ருக்கும். கொஞ்சம் வருஷமாக தான் அது நடக்காமல் இருக்கும். அந்த ஊர் கட்டுப்பாடை மீறாமல் இருந்ததுனால கொஞ்சம் வருஷமாக தான் அது நடக்காமல் இருக்கும். அதனால கிராமத்துக்கு எல்லாத்துக்குமே பயமாயிடுச்சு. இவங்களால ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. என்ன நடந்தது உண்மையாக சொல்லுங்கள் அப்படிங்கும்போது இவங்க வந்து ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருக்கு நடந்தது சொல்கிறாங்க. கேட்டோன்னே என்ன பண்ணுறாங்க, கிராமத்துக்காரவங்க பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ சும்மா இருந்த முனியை வந்து இவங்க வந்து தூண்டி விட்டு வந்துட்டாங்களே, இது மாதிரி நம்ம ஏதாவது செஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. பயப்பட்டு திட்டுறாங்க. உங்களுக்கு யார் வந்து அந்த பக்கம் போக சொன்னது, அதான் அந்த பாட்டி சொல்லியிருக்காங்களே, நீங்கள் அந்த பக்கம் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. திட்டிட்டு ஊர் கட்டுப்பாடு மீறினதுனால நீங்கள் வந்து இந்த ஊரில் இருக்கக்கூடாது, இந்த வீட்டில் வந்து இருக்கக்கூடாது, நீங்கள் வெளியேறுங்க அப்படிங்கிறாங்க. அவர் வந்து சண்டைக்கு வராரு. நாங்கள் எதுக்கு வெளியேறணும், அப்பெல்லாம் வெளியேற முடியாது அப்படின்னு சண்டைக்கு வராரு. அவங்களும் சரி இதுதான் எங்களோட முடிவு, இதுதான், நீங்கள் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் கட்டுப்பாடு வச்சுட்டு போயிடுறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னு அப்பெல்லாம் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவர் வீட்டில் தான் இருக்காரு. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு என்னன்னா பெரிய பெருமூச்சு வர மாதிரி சத்தம் கேட்குது. வீட்டுக்கு வெளியில்
அப்படியே வந்துட்டு சத்தமாக பெருமூச்சு விடுற மாதிரி சத்தம் கேட்குது. அது வந்து அந்த ஆவி சவுண்டில் கேட்குது. இது இவங்களுக்கு மட்டும் இல்லை, ஊர்க்காரங்களுக்கே கேட்குது. ஊர்க்காரங்களுக்கு முழுசுமே பயந்து போய் இருக்காங்க. என்ன ஆக போதோ ஏதா போதோ தெரியலையே, முனி நைட் ஆனால் முனி வீட்டு பக்கம் வந்துடுதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பயந்து போயிருக்காங்க. இவங்களுக்கும் தூங்க முடியல. ஏன்னா வந்து சத்தம் அதிகமாக இருக்குது. இவங்களுக்கும் அப்படியே பயந்து நடுங்கிட்டே இருக்காங்க. ஜன்னலை போய் மெதுவாக திறந்து பார்த்தோம்னா அந்த உருவம் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கு. எதுனா அந்த 8 அடி உருவம் அப்படியே வந்து அப்படியே வள வர்ற மாதிரி அப்படியே வந்து நடந்துக்கிட்டே இருக்காங்க. எங்கேயும் நடந்துக்கிட்டே இருக்கு. இவங்க எல்லார் கண்ணுலையுமே தட்டுப்படுது. இவங்க எல்லாருக்குமே பயந்து நடுங்கி போய் இருக்காங்க. அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உலக்கையெல்லாம் போட்டு ஏதாவது கட்டுறதெல்லாம் கட்டிட்டு அப்படி பயந்துட்டு போயிட்டு அப்படியே வந்து இந்த இதெல்லாம் காப்பு கட்டுறது அந்த மாதிரிலாம் கட்டிட்டு அவங்க பயந்து போய் நடுங்கி போய் இருக்காங்க. ஆனால் வந்து எல்லார் கண்ணுலையும் தட்டுப்பட்டுட்டு தான் இருக்குது. இதுக்கு என்ன முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்களாம் மறுபடியும் பேசுகிறாங்க. அவங்கள தான் வந்து வற்புறுத்துறாங்க. நீங்கள் போய் தான் ஆகணும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அது ஊரவே பழி வாங்கிரும். உங்களுக்கு தெரியாது, முன்னாடி வந்து இப்படி தான் நடந்துட்டு இருந்துச்சு. முன்னாடி வந்து சொன்னபடி கேட்காம போனவங்களால ஊரில் எல்லாம் திடீர்னு இறந்துட்டு இருந்தாங்க. எங்களுக்கு காரணமே தெரியாமல் இருந்தோம். அதே மாதிரி ஏதாவது இறப்பு வந்துருமோ எனக்கு பயமாக இருக்குது, தயவு செய்து போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை தான் வந்துட்டு இது பண்ணுறாங்க. அவங்களும் சரி நம்மளாலையும் நிம்மதியாக இருக்க முடியல, தூங்க முடியல. ஏன்னா வந்து இந்த மாதிரி பெருமூச்சு விடுது, இந்த மாதிரி பயந்துட்டே இருக்கிறதுக்கு நம்ம பேசாமல் வேறு ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்து கிராமத்துக்கு குடி போகிறாங்க. குடி போனோடனையும் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்ச நாள் போகுது. அதுக்கப்புறம் இந்த ஊர்க்காரங்க எத்தனை நாளைக்கு தான் இப்படியே பயந்து போய் இருக்கிறது, நம்ம இதுக்கு தான் ஒரு முடிவு பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, தெரிஞ்ச மாந்திரிகாரெல்லாம் கூப்பிட்டு வராங்க. வெளியூர்ல இருந்தெல்லாம் கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்துட்டு எப்படியாவது இந்த முடிவை பிடிச்சிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு காசெல்லாம் வசூல் பண்ணிட்டு ரெடி பண்ணுறாங்க. எல்லாருமே வர்றாங்க. வந்து பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா சரி நாங்கள் கூப்பிட்டு போகிறோம், நீங்கள் கூப்பிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு பூஜை பண்ணுறாங்க. பூஜை பண்ண பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நைட்டு ஓடியாந்துடுறாங்க. ஐயோ இது வந்து பயங்கரமாக இருக்குது, இதை வந்து எங்களால் ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. அதாவது பாதியில் போனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, அப்படியே இறந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி அப்படியாவது அந்த 2 பேர் இறந்துருப்பாங்களா, அதே மாதிரி இறந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. கடைசியாக ஒரு கேரள மாந்திரிகர் வராரு. நான் வந்து இப்போ முனியை வந்து பிடிச்சிட்டு போயிடுறேன், கண்டிப்பாக பிடிச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. வந்துட்டு அவர் வந்து சீடர்களோடய வர்றாரு. வந்துட்டு 12 மணிக்கு பூஜையெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பூஜை பண்ணி ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். மறுபடியும் அவர் ஒடியாராரு, சீடர்களோடய ஒடியாராரு. ஒடியாந்தா இவங்க கூட எல்லா வேலையும் முடிஞ்சோ என்னமோ நினைக்கிறாங்க. இல்லை இது எங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்குது, அதாவது எங்கள் சக்திகள்லாம் அப்பாற்பட்டதாக இருக்குது, இது யாருனாலையுமே ஓட்ட முடியாது, பிடிக்கவும் முடியாது. நீங்கள் இந்த ஊர் கட்டுப்பாடு விதிச்சு இப்படி இருந்தீங்களே, இதுதான் உங்களோட முடிவு, நீங்கள் இப்படி இருக்கிறதா நல்லது, உங்கள் உயிருக்கும் பாதுகாப்பு. இது ஏதாவது பண்ணணும்னு நினச்சி முடிவு பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு உயிருக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இது யாராலையும் முடியாது, எங்கள் சக்திக்கு அப்பாற்பட்டதாக இருக்குது, அதிக சக்தி இருக்கிறதா இருக்குது, என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் அதே மாதிரி அந்த பக்கம் யாருமே போகிறதில்ல. அதுக்கப்புறம் அந்த இதுவுமே அதை டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. அந்த பக்கம் போனால் மட்டும்தான் பிரச்சனை. அது இவ்வளோ நடந்ததுனால பயந்துக்கிட்டு யாருமே அந்த பக்கம் போகிறதில்ல. அதனால இந்த பக்கம் பிரச்சனையே இல்லை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த முனி இப்போ வரைக்கும் அந்த ஊரில் அங்கே தான் இருக்கான். அவங்க அந்த ஊர் கட்டுப்பாடோடு தான் இருக்காங்களாம்.